கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஓய்வு நாளை கொடுத்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். இந்த மனுஷி எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன் என்று எழுதப்படவில்லை. மாறாக கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஸோ the one who created the earth and sky is real soulmate, it's a real life partner, is real permanent best friend, and he is all in all, who never ever forsaking us, who never ever leaving us. Comparing to all kind of mankind, the human being, our Lord is a permanent life partner, permanent soulmate, permanent best friend, permanent best companion, and permanent best all in our life. Because in a fraction of second, our Lord, not at all forsaking us or not at all leaving us. ஒரு நிமிஷம் கூட நம்ம விட்டு விலக மாட்டார், நம்ம கைவிட மாட்டார். அவர் சொன்னார்னா சொன்னது தான், அந்த சொன்ன வார்த்தையின்படியாகவே செஞ்சு முடிப்பார். மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தையின்படியாக அல்ல, தேவன் சொல்லுகிற வார்த்தை வசனித்தும் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார், சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்கிறவர். அதே ஏசாயாவிலே நாம் இன்னொரு 41 என்று நினைக்கிறேன் வாசிக்கிறோம், கர்த்தர் யாக்கோபை என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே என்று சொல்லி யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே, உன் வலதுகரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே ஏசாயாவில் நீ பயப்படாதே, நானே உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று, உன்னை நீதியின் வலதுகரத்தினால் நான் தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ எதற்கும் பயப்படவோ கலங்கவோ யோசிக்கவோ தேவையில்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் சிருஷ்டித்த கிரியேட்டர் லார்ட் இஸ் வித் அஸ், we are with our Lord. So the Trinity Lord, Holy Father, Holy Son and the Holy Spirit is with us, and we are with our Trinity Lord. So wherever we are going and coming, wherever we are we are roaming, or which country we are, doesn't matter for the Lord, but our Lord is with us and we are with our Lord. Is real great privilege, and also it's a great strength for us to stay or travel anywhere. ஸோ கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நமக்கு துணையாய் கர்த்தர் இருக்கிறபடினாலே நாம் எல்லாவற்றிலும் வெற்றி சிறப்போம். ஸோ கர்த்தர் துணையாக இருக்கிறார். அது எதற்காக என்று பார்ப்போமானால், இங்கு பார்க்கிறோம், குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு துணை இருக்கிறார். அப்போது the blind eyes has to be open, and the deaf has to be open and hear, and also the கட்டுண்டவர்கள், all bonded people, எந்த மாதிரி சிறையிருப்பில், எந்த மாதிரி கட்டு மந்திரங்கள், சூனியங்கள், சூழ்ச்சிகள், செய்வினைகள், பிலி சூனியங்கள், விக்கிரக கட்டுகள் என்று இருக்கிறார்களோ, அந்த கட்டுகளிலிருந்து கட்டவிழ்க்கப்படணும். சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படணும். So who are all in the captivated by the sickness or poverty or debt or any kind of evil habits, whatever it may be. So கட்டுண்டவர்கள், சிறையில் இருக்கிறவர்கள், சிறைப்படுத்தப்பட்டவர்கள், என்ன மாதிரி சிறையிருப்பில் இருந்தாலும் அவர்களை சிறையிலிருந்து விடுதலையாக்கும்படியாய், அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும்படியாய், காவலில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். ஸோ கர்த்தர் தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கவும், சத்துருக்களின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஸோ we have been authorized a person to deliver or to release any kind of person from any kind of bondages of evil forces. ஸோ தீய அசுத்த வல்லமைகளினால் எந்த விதமான கட்டுகள், சிறையிருப்புகள் அல்லது குருட்டு கண்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய மனக்கண்களை திறக்கும்படி, பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளும்படி, இரட்சிப்பின் கண்களை கர்த்தர் திறந்து இரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அலங்கரிக்கப்படும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே, நாம் ரட்சிக்கப்பட்டது போல திரளான ஜனங்கள், நம் குடும்ப அங்கத்தினர்கள், சொந்த பந்துக்கள், உற்றார உறவினர்கள் யாவரும் கண்கள், குருட்டு கண்கள் திறக்கப்படவும், கட்டுண்டு கிடக்கிறவர்கள் கட்டவிழ்க்கப்படவும், சிறையில் சிறைப்பட்டு போனவர்கள்
விடுவிக்கப்படும்படியாய், காவலிருந்து விடுவிக்கப்படும்படியாய் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். ஆகவே எல்லா கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுவித்து காத்து இம்மட்டும் அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் நடத்தி உயர்த்தி கொண்டு வருகிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மை ரிடீமர் டில் லிவ் ஸ்டில் டுடே. ஸோ அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். எதற்காக இந்த பெரிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து அநேக ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய், கட்டவிழ்க்கும்படியாய், விடுவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பார்ப்போமானால், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். நான் உன்னை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஸோ ஜனத்திற்கு நம்மை உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ நாம் அநேக ஜாதிகளை, இத்தகைய இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்தும்படியாய் நம்மேல் தேவ ஆவியை அவர் ஊற்றி, நம்மேல் அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பி கொண்டு வருகிற தேவன் தொடர்ந்து அந்த ஆவியின் அச்சாரத்தை, அபிஷேகத்தை நாம் இன்னர் மேனில் பெற்றிருக்கிறபடினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட்டு புறஜாதிகளுடைய கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரே தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை ப்ரூவ் பண்ணும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே தொடர்ந்து அவரே நமக்கு எல்லா காரியங்களிலும் துணை நிற்கிறார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138 படி இவ்வளவும் செய்கிறதுக்கு காரணம், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஸோ அவர் நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் நமக்கு எல்லா எல்லைகளிலும் எல்லா காரியங்களிலும், நாம் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் கர்த்தரே துணை நிற்கிறபடினாலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய துணையினாலே எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க போகிறபடினாலே அவரோடு நாம் செயல்பட அவரோடு நாம் ஆளுகைக்குரியவர்களாய் நாம் இருக்கிறபடினாலே தொடர்ந்து பிசாசின் கிரியைகளை அழிக்கவும், பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற ஒருவரையும் குணமாக்குறவராய், எல்லா பொல்லாங்கன் பலவான் எல்லாம் கட்டப்பட்டு நரகத்தை நோக்கி தள்ளப்படும்படியாய், பிசாசின் வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய், எப்பொழுதும் எல்லா காரியங்களும் ஜெயம் எடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் துணையோடு கூட நாம் தொடர்ந்து முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நம்மை நிறுத்தி எடுத்தவர் எட்டாத உயரத்திலே நம்மை, நம் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தி தேவநாமம் மகிமைப்படும்படியாய் எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் தொடர்ந்து நாம் குடும்பமாய் மகிழ்ந்து களி கூறும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேவனுக்கே எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமையை செலுத்துவோமாக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.